கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி ஜெபிக்க கற்றுத்தரும் இயேசு கிறிஸ்து. மார்க்கில் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45-47 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததுக்கப்புறம் ஜனங்களை அனுப்பிடுறாரு. சீஷர்களையும் என்ன சொல்றாருன்னா, பெட்சாய்டாக்கு எதிராக அவருக்கு முன்பாக போகும்போது சொல்றாரு, இதுல படவுல ஏறி அக்கறைக்கு போகன்ட்டு. அப்போ ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினாருன்னு இருக்கு. சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருக்கு. அவரோ கரையிலே தனிமையா இருந்தாரு. அப்ப என்னன்னா, ஏசு கிறிஸ்து தனி ஜெபம் பண்றாங்க. சீஷர்களை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். சீஷர்களோட கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் படி சொல்றாங்க அநேக காரியங்கள். ஆனா இதுல தனிமையா இருந்தாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து நமக்கு இந்த நாள்ல கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? தனி ஜெபம் மிகவும் அவசியம். அவர் தேவகுமாரன். அவர் அழகா ஜெபம்ன்றார் இல்லையா? ஜெபத்துக்குன்ட்டு ஒரு இடத்த தெரிந்திருக்கிறார். தனிமையா பிதாவோட நேரத்தை செலவிடுறார். இன்னைக்கு இதைத்தான் இயேசுப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறாங்க. அதனால தனி ஜெபம் அவசியம். பிதாவோட உங்க நேரத்தை செலவிடுங்க. இயேசுப்பா போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுங்க. தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். அதனால இது வரைக்கும் ஜெபிக்கலையா? இனிமேலாவது தினமும் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஜெபம் நம் வாழ்க்கையில் மிகவும் அவசியம். ஜெபம் செய்யுங்கள். இதுவே இன்றைய நற்செய்தி. முடிவிலாகட்டும்.